குட் மார்னிங் நிக்கிலா. ஹாய், குட் மார்னிங். காஃபி எடுத்துட்டு வரேன் இருங்க. நானே கேட்கணும்னு இருந்தேன். இந்தாங்க உங்க காஃபி. தேங்க்யூ. பா, காஃபி எவ்வளோ சூப்பரா இருக்கு. இவ்வளோ கல்யாணம் ஆகி போயிட்டா இந்த மாதிரி காஃபி குடிக்கவே முடியாதுல்ல. நிக்கிலா, எங்க உன் மாலையை காணோம்? காலையிலேயே கோயில் போய் பூஜையெல்லாம் பண்ணி கட்டி வச்சிட்டேங்க. சூப்பர் சூப்பர். அப்ப இனிமே நான்வெஜ்லாம் சாப்பிடலாம்ல? சாப்பிடலாம். சரி, நான் உன்கிட்ட உன்னை கேட்கவா? கேளுங்க. நீ ஏன் கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்ற? இப்ப எதுக்கு இந்த டாபிக்? நான் எங்க அப்பா கிட்டே இதை பத்தி பேச வேணாம் தானே சொல்லியிருந்தேன். விடுங்க. இல்ல நிக்கிலா, சில விஷயங்கள்லாம் அப்பா கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாது. அதெல்லாம் ஆஸ் அ ஃப்ரெண்டா உன்னால என்கிட்ட ஷேர் பண்ண முடியும்ல, அதான் கேட்டேன். இன்னும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நான் இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். இன்னும் கை நிறைய சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆகணுங்க. இப்பவே கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிச்சா ரொம்ப பயமா இருக்கு. என்ன நிக்கிலா, நீ எப்படி பேசுற? உங்க வீட்ல உன் பேர்ல எவ்வளோ ஏக்கர் கணக்குல சொத்து இருக்கு. இதே நான் உன் இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்நேரம் நானே ஒரு சொந்த கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கு ஓனர் ஆகி ஜாலியா லைஃப்ல செட்டில் ஆயிருப்பேன். அதெல்லாம் ஜாலியா இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம சுயமா சம்பாதிச்ச மாதிரி வராதுல்ல. நம்மளே சம்பாதிச்சு நம்மளே செலவு பண்ணா நம்மள யார் என்ன கேள்வி கேட்க போறா? அதுவும் சரிதான். என்னாச்சு? நீங்களே பாருங்க. என்ன நிக்கிலா, உங்க அப்பா மாப்பிள்ளை போட்டோ அமைச்சிருக்காரு. அதுவும் இன்னைக்கே போய் பார்க்கணுமாமே. பார்த்தவுடன் டக்குன்னு ஓகே சொல்லவும். முதல்ல அந்த போனை கொடுங்க. 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்டாதான் சரிப்பட்டு வரும். ஏய் இருடி, எதுக்கு அவரை திட்டுற? பாவம் அவரு. நம்ம போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு வரலாம் வா. மாப்பிள்ளையா? இல்ல நிக்கிலா, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரால அந்த பையனை அப்படி சொன்னா. இல்ல, நான் எங்கேயும் வரல. ஏய் போயிட்டு வரலாம் வா. நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? இப்போ எதுக்கு வேணான்ற? அவன் என்ன உனக்கு கடிச்சா தின்ன போறான்? என் எக்ஸ் ஞாபகமாவே இருக்கு. எது எக்ஸா? ஆமா, அன்னைக்கு சொன்னேனே அந்த ஜல்லிக்கட்டு. ஓ அவனா? அவனுக்கு தான் வேற பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் இல்லங்க, நானும் அப்படிதான் நினைச்சேன். உங்க கல்யாணத்தன்னைக்கு நைட்டே அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு பையன் கூட ஓடி போயிடுச்சான். சரி, இது எப்படி உனக்கு தெரியும்? எங்க ஊருக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுலதான் இந்த மாதிரி செய்திகள்லாம் வரும். பாவம். அது சரி சரி விடு. அவன் தான் நீ வேணான்னு வேற ஒரு பொண்ணு தேடி போனான்ல, அவனுக்கு இது நல்லா வேணும். இப்ப எதுக்கு அவனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அத்தாங்க மகிமா லவ் புடிங். இதெல்லாம் ஒரு லவ்வா? அங்க போய் அந்த பையனை பாக்குற வரைக்கும் வாயை மூடிட்டு வர, புரியுதா? வா.